ஐயோ பிச்சு நல்ல குளு குளுன்னு இருக்கு, இங்க குளிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். வாங்க எலிஃபண்ட் மேடம், நம்ம குளிப்போம். ஏய் நீ வந்து ஆம்பளை சைடுல குளினா பொம்பளை சைடுல குளிக்க. ஆமா ஆமா. இந்த ரெண்டு கிழடுகளும் புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருக்கு. ஆ என்ன ஒரே கொலன்னு குழஞ்சிக்கிட்டு வருது ஒரு ரெண்டும். குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா, குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா. ஏன்னா தாடி என்ன எஸ். மலையில இருந்து உருட்டி விட்டுருங்க, உங்களை பிடிச்ச பீட பெயரும். நோ நோ நோ. பிச்சு இவட்ட பேசாத, ஓவர் பண்ணுவாவா, நம்ம போவோம். பாபு மனசா, நான் தண்ணியிலேருந்து ஹீரோயின் மாதிரி குளிப்பேன். அப்போ என்னை நீங்கள் விதவிதமாக வளைச்சி வளைச்சி போட்டோ எடுப்பீங்களா? தூரம் ஓடிரு, தண்ணி பட்டதுன்னா டிஸ்பிளே போயிரும். நான் ஃபோனு ட்ரெஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு தான் வருவேன். வெறும் பிசனாரி. நல்ல இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ ஸ்டோரிலாம் போடலான்னு நினச்சேன். எல்லாத்துலேயும் மண்ணள்ளி போட்டுருவாரப்பா. ஒருத்தரையும் காணும். ஏ பங்கஜக்கா, ஏ சான்ஸ்ராணி, ஏ கீதாக்கா, பு 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 பு. யாத்தாடி இந்த மெண்டலா. என்ன கீதாக்கா எங்க? பின்னாடி நிக்காமா. கன்சிகா பார்த்து போனோம், பாறை வலிக்கிறோம். பு பு பு. கன்சிகா அங்க போனீங்கன்னா பாறையில விட்டு சித்திர இந்த பக்கம் வாட்டி. இவர் பொண்டாட்டி பிள்ளையை விட்டுக்கிட்டு கன்சிகா பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை நம்ம இணைந்த கைகள் சொன்ன மாதிரி ஏன் மாவன் கன்னிகாவை வச்சிருக்கான் அப்படிங்கல அதே மாதிரி இருக்குமோ? சேச்சா இருக்காது இருக்காது. இப்பிள்ளையில உங்க அம்மாவை எங்கிட்டி? எங்க அம்மாவுக்கு நடக்க முடியல, எங்க அப்பா மேல கையை பிடிச்சு பிடிச்சு கூட்டிட்டு வராரு. இதுக்கு பேசாம உங்க அப்பா உங்க அம்மாவை தூக்கிட்டே வந்திருக்கலாம். என்ன மாதிரி ஒல்லியா இருந்தா அழகா தூக்கிட்டு வரலாம். உங்க அம்மா குண்டு கணக்கெல்லாம் இருக்கு பாவம். எங்க அம்மாட்ட சொல்லி கொடுக்க பாருங்க. உங்க அம்மா முன்னாடியே தான் சொல்லுவேனா குண்டு குண்டு குண்டு. நானாவது பரவாயில்ல, இப்போ ஒருத்தி வருவா பாரு. வீட்டு சான்ஸ்ராணி பங்கஜக்காவை பாத்தியா? ஏன் குண்டக்கங்க தான் இங்கே நின்றுக்கிட்டு இருந்தா தெரியலையே. பாத்தியா குண்டக்காவான். எம்மடி இது யாரு சின்ன குஷ்பு? ஏட்டி குளிக்கிற இடத்துல நச நசன்னு சேலை கட்டிட்டு குளிக்க முடியாதுலாட்டி, அதான் சுடிதார் மாத்திட்டு இருந்தேன், வராதான் நேரம் ஆயிட்டு. ஓகோ, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் வேற ஏதாவது ட்ரெஸ் கொண்டு வந்திருப்போம்ல. ஏன் நீ வேற என்ன ட்ரெஸ் போட போற? எப்போ ஒரே பேண்ட் சட்டை தானே போட போற? ஏங்க குண்டக்க என்ன அழகா இருக்கா, 10 வயசு குறைஞ்சிட்ட. அப்படின்னா நீங்க அப்படியே தான் இருக்கீங்க, தாத்தா கணக்கா. வாங்க தண்ணி நின்ற போது. தண்ணி எப்படிமா நிற்கும்? இயற்கையா வருது, அங்கிட்ட சுவிட்சை போட்டா வருது. தன்னால கடவுள் கொடுத்த வரம் கொட்டுது. கீதாக்க எங்க ஒளிஞ்சு போச்சுன்னே தெரியல, ஆளையே காணும். ஐயா சூப்பரா தண்ணி விழுது, சூப்பரா தண்ணி விழுது. நான் இங்கேயே படுக்க போறேன். நீச்சலடி நீச்சலடி நீச்சலடி. சித்தி எங்களுக்கு கொஞ்சம் இடம் விடுங்களேன். இடம் விடணுமா? எவ்வளவு இடம் இருக்கு, போய் குளிக்க வேண்டியதானே? ஏன்ட்டு வந்து இடம் கட்டிக்கிட்டு இருக்க? நீங்க குளிங்கோமா. சத்திய வாட்டி சூப்பரா இருக்கு. எடி சீக்கிரம் வா, உட்காரு உட்காரு. ஏய் ரெண்டு பேரும் போங்கட்டி, இடத்த பூரா மறைச்சிட்டாளுவ. கண்டுக்காத, அது பாட்டு கத்திட்டு இருக்கட்டும். வாங்கி மிதிச்சு போடுவோம், மிதிச்சு தள்ளுங்கடி, எனக்கு தண்ணியே நம்மட்டுக்கு. எலிஃபண்ட் மேடம், சின்ன பிள்ளைங்க கிட்ட அப்படி சண்டை போடக்கூடாது. இவளுவெல்லாம் சின்ன பிள்ளைல, ரெண்டு பேரும் ஒரு பையில லவ் பண்றதுல பயங்கரமான ஆளு. ஆமா ஆமா, உங்களை மாதிரி வருஷத்துக்கு ஒரு புருஷனை மாத்தலாம் நாங்க. எவ்வளவு திமிரு இருக்கும் உனக்கு. என்னையே அடிச்சுட்டால, இது எங்க அம்மாட்ட சொல்லி கொடுக்க. போ சொல்லு உங்க அம்மாட்ட. எம்மா இந்த சனி என்னை அடிச்சிட்டுமா. எதுக்கிட்டி அடிச்சா? ஏமா சித்தி ஓவரா பேசிட்டு இருக்குமா, எங்க ரெண்டு பேரையும் பார்த்து நாங்க ரெண்டு பேரும் ஒரே பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதான் அவன் சொன்னா உங்களை மாதிரி வருஷத்துக்கு ஒரு புருஷன் மாத்தல அப்படின்னு அதுக்கு அடிக்காங்கம்மா. பானுமதி, நீ பிள்ளை மேல கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்கூடாத பத்துக்க. இங்க பாரு, என்னைய பார்த்து கள்ள காப்பி சுடிதார் போட்டு வந்திருக்கா. மாறைக்கு நல்லாவே இல்ல, குண்டு பூசணிக்கா மாதிரி இருக்கு. ஆமா, நீ ரொம்ப அழகு ஓவியமா இருக்க. சிம்ரனுக்கு சின்ன தங்கச்சி பட்டி. என் பொண்டாட்டி என்ன ட்ரெஸ்னாலும் போடுவா, அது சொல்லதுக்கு நீ யாரு? இங்க பானுமதி, பிள்ளை மேல கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்கூடாத பத்துக்க. ஆமா, வாய் அடக்கிட்டு இருக்கிறதா இருந்தா இல்லைன்னு போய் தலைவரை கூப்பிட்டுருவேன். உங்களை மாதிரி நாங்களும் 500 ரூபாய் கொடுத்து தான் வந்திருக்கோம். வாசியில ஒண்ணும் வரல, வாசியில. நான் முதலே தலைவர்கிட்ட சொன்னேன், இந்த நாதாரி பொம்பளைலாம் வேண்டான்னு. எல்லாரும் வரணும் வரணும்ட்டார். அவர் எங்க? அவரை கூப்பிடுங்க முதல்ல, எனக்கு பஞ்சாயத்தை இழுங்க. ஏடி விடு விடு, எல்லாரும் சந்தோஷமா இருக்க வந்திருக்காங்க, சும்மா இரு. ஆமா, எல்லாரும் சந்தோஷமா இருக்க வந்திருக்காங்க, நான் மட்டும்தான் சண்டை இழுக்க வந்திருக்கேன். இங்க இரு சோனியா, இனிமே என்ன பத்தி ஏதாவது பேசணும்னு வச்சுக்கையேன், தலையை திருப்பி போட்டுருவேன். போடுவேன். பெத்த தாய் தகப்பன் இருக்கும்போது தலையை திருப்பி போடுவாளாமே. எப்பவும் அமைதியா இருக்க மாட்டேன் பானுமதி. ஆமா, என்ன செய்வ டீ பிச்சைக்காரி. இங்க இரு பிச்சைக்காரி கிச்சக்காரினா மரியாதை கட்டுறதுக்க தண்ணிக்குள்ள முக்கி கொண்டு போடுவேன். ஆமா, ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. என்ன எல்லாரும் ஒண்ணு கொடுத்தீங்களா? அசைக்க முடியாது, நீ யாராலையும் அசைக்க முடியாது. ஏங்க அந்த பக்கம் பால்ஸ் இருக்கு பத்தியில, அங்க போய் குளிப்போம். இவ இருக்கிற இடத்துல இருக்க வேண்டாம், இவர் விளங்காதவ. அப்படிலாம் பயந்து ஓடிக்கிட்டு இருக்க முடியாது, இங்கதான் குளிக்கணும்.
வந்திருக்கிறது சந்தோஷமா இருக்க வந்திருக்கோம். இவன் எவ்வளவு நிக்க வேண்டாம், வாங்க நம்ம அந்த பக்கம் போய் குளிப்போம். பிள்ளைகளா வாங்க, நம்ம அந்த பக்கம் நல்ல தண்ணி சூப்பரா விழுது. இது பூரா மேல ஆளுவ குளிச்சு விழுற அழுக்கு தண்ணிய, வாங்க அங்க போவோம். அப்ப நானும் அந்த தண்ணிக்கு வருவேன், நான் விட மாட்டேன். போகிறதுக்குள்ளே ஒன்று அந்த மலையிலேருந்து உருட்டி விடலன்னு வச்சுக்க. என் பேர் நெட்ட வெளியே கிடையாது. ஏய் சீப்பே, ஏங்கா எங்க போனாலும் சண்டலிக்கீங்க? இங்க இரு கோணமுஞ்சி, வாடி இரு. ஐயோ பாபு மனுஷா, அவட்ட என்ன பேச்சு? நீ இருங்க வாரம். நல்ல சந்தோஷமா குளிக்க வந்த பிச்சு, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு எவ்வளவு திமிரு பத்தியா? உங்க மேலதான் எலிஃபன்ட் மேடம் தப்பு. சின்ன பிள்ளைங்க கிட்ட ரொம்ப ரொம்ப மோசமா பேசுறீங்க. அதான பார்த்தேன், எங்கடா நம்ம மேல தப்பு சொல்லாம இருக்காடேன்னு பார்த்தேன். இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டாப்ப உன்னை நான் பேசவே மாட்டேன். எலிஃபன்ட் மேடம், நான் நியாயமா தான் பேசுவேன். இது தண்ணிலே குளிப்போம், நல்ல விழுது. என்ன தலைவரே தனியாக நிற்கிங்க? உங்கள் பஞ்சாயத்து எங்க? அவ எங்கேயும் கிடக்கா. நான் வந்ததே நல்ல சந்தோஷமா குளிச்சுட்டு போவதானே. என்ன இருந்தாலும் சம்மந்தி அம்மாவை ரொம்ப விட்டு கொடுத்து பேசுதீங்க. அட போங்கம்மா, அவளை பற்றி தெரிஞ்சும் அவளுக்கு சப்போட்டு வேற. நான் குளிக்க போகிறேன். நம்ம கோஷ்டிலாம் எங்க? ஒவ்வொரு இடத்துலயும் ஆளாளுக்கு பெருஞ்சாச்சு. சரி வாங்க குளிப்போம். என்ன குளிர் குளிர்து எப்பா. நல்ல குளிர குளிக்கணும். எந்திரிக்கவே கூடாது அந்த இடத்த விட்டு. எவன் வந்தாலும் விரட்டிடணும். தலைவர் ஒரு பாட்டுக்கு உட்காந்துட்டாரு. நான் தியான நிலையில இருக்கேம்மா. என் பொண்டாட்டியே மறந்து தியான நிலையில இருக்கேன். ஓம் கிரீம். என்னாச்சு முதலாளி ஐயா, முதலாளி ஐயா என்னாச்சு? ஓம் கிரீம். ஐயோ முதலாளியே ஏதோ பாறையில முட்டிட்டாரு போலியே, என்னெல்லாமோ பேசிட்டு இருக்காரு. கீதா அக்கா அங்க வாங்க. ஓம் நம் சம். ஐயோ எங்க முதலாளியாக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் எப்படி வேலைக்கு வர முடியும்? பைத்தியமாயிட்டாரே. ஏ கன்சிகா, தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு தொந்தரவு பண்ணுத? தியானமா அப்படின்னா என்னது? அந்த பின்னாடியில உட்காந்து பண்றாங்க பாரு, அதே மாதிரி என் மனசுல சாந்தி படுத்திக்கிட்டு இருக்க. என்ன முதலாளி ஐயா, சாந்தினி யாரையோ வேலைக்கு சேர்த்துட்டீங்களா? சாந்திங்கிறது அமைதி. நீங்க பண்றதெல்லாம் எனக்கு பயமா இருக்கு. குளிக்க தானே வந்தோம், இங்க என்ன சாந்தி பிடிக்கீங்க? சாந்தி பிடிக்கனா உன்னைய வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது போ. உங்களை பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கு, நீங்க வாங்க. முதலாளி அம்மா தேடுவாங்க. பூ பூ பூ. தியானம் இருக்கிற நான் பைத்தியமா, பூ புண்கத்துல நீ பைத்தியமா? பாரு, ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் உங்ககிட்ட யாராவது பூ இருக்கான்னு கேட்க போறாங்க. கேட்கும்போது பார்த்துக்கலாம் முதலாளி ஐயா. எம்மா என்ன மூச்சு வாங்குது, ஏற முடியலையே. வயசான காலத்துல உங்களுக்கு பிக்னிக் தேவையா? தெரியாம வந்துட்டனே, ஏற முடியலையே. ஏட்டி வாங்கட்டி. எம்மா இந்த கிளவி என்ன வரத்துக்கு வருது, வாலிப பிள்ளை தோத்திரம் போலையே. ஏ சோனகிரி சொங்கிகளா வாங்கட்டி. இந்நேரம் எங்கள் வீட்டில் நான் மாட்டுக்கு பால் கறந்துருப்பேன். என்னைய பிடிச்சி கொண்டு உட்கார வச்சுட்டாவளே. ஏன் லட்சுமி, இந்த கிளவி கூட்டத்துல வந்து மாட்டிட்டோமட்டி. பேசாம வடகடையிலேயே நின்றுக்கலாம், இங்க வரணுமா? ஏட்டி சோனகிரி சொங்கிகளா வாங்கட்டி. எப்பா ஏறவே முடியலையே. இவ்வளவு கூட வந்தது பெரிய தப்பு. என் ஃப்ரெண்டு நெட்டவெளி கூட இருக்கணும். இணைந்த கைகள் எங்க இருக்க? என்ன வரத்துக்கு வர அந்த கிளவி ஒரு இடத்துல உட்கார மாட்டேக்கா. அவளும் அவ ட்ரெஸ்ஸும் எங்க அக்கா வேன்லயே உட்கார்ந்துட்டா. முட்டு வலி எதுக்குதான் வாராளோ குளிக்கிறதுக்கு. ஏன் லட்சுமி படி ஏறவே முடியலட்டி. கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் போவோம். எங்க இங்க ஒரே ஜென்ஸா இருக்காங்க, நான் லேடிஸ் கூட குளிக்க போறேன். ஏ அவங்கெல்லாம் அங்க தள்ளி தான் நிற்காங்க, நீங்க தான் இருக்கணும், என் கூட தான் குளிக்கணும். ஏங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன முனிஸ், ஹனிமூனும் சரியா போகல, இங்கேயும் வந்துக்கிட்டு தனியா லேடிஸ் கூட போறேன்ட்டு இருக்க. பேசாம என் கூட குளி, சுடிதார் தான் போட்டிருக்கல, அப்புறம் என்ன? என்னங்க நீங்க? என்ன இந்த பிள்ளை ஆம்பளை இருக்கிற இடத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கு? அறிவே கிடையாது. அடி முனிசு, சொல்லுங்க அத்தை. அறிவில் உனக்கு ஆம்பளையெல்லாம் நிற்காங்க, அங்கே போய் குளிச்சுக்கிட்டு இருக்க. இவர்கிட்ட நான் சொன்னேன், இவரு கேட்கவே மாட்டேக்காரு. அவன் ஒரு ஆளி, படிச்சிருக்கான், அவனுக்கு அறிவே கிடையாது. வா என் கூட, இங்கெல்லாம் குளிக்கூடாது. மதர் மம்மி, நான் இருக்கம்ல, இனிய தாண்டி என்ன நடந்துரும்? ஒன்றும் நடக்காது. ஆனால் பொம்பளையால் கூட தான் குளிக்கணும். எத்தனை பேர் கண்ணு எப்படி இருக்கும் உனக்கு என்ன தெரியும்? கிறுக்க மாதிரி பண்ணிட்டு இருக்க. வாட்டி நீ. சரிதா. இது படிச்சு கவர்மெண்ட் வேலையில் இருக்குன்னா வெறும் அரமெண்டல், ஒரு அறிவும் கிடையாது. காலம் கெட்டு போய் கிடக்கு, சுற்றி ஆளுவலா இருக்காங்க, இங்கே வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் அதுக்கு மேலே முட்டை பையன். இவங்க அம்மா வந்திருக்கலாது, எங்கே போய் தொலைஞ்சது? ஒரு அறிவும் சொல்லாது, இதையும் இழிச்சுக்கிட்டு தான் அலையும். மதர் மம்மிக்கு இவன் மேல இவ்வளவு அக்கறையா, இல்ல என் கூட குளிக்கலன்னு போறாமையான்னு தெரியலையே. இங்கே பொம்பளை இருக்கிற இடமா குளிக்கணும். ஆமா, உங்க அம்மாட்ட சொல்லிவிடுவதுக்கு ஓடு. சரி அத்தை. அவ பின்னாடி வந்துகிட்டு இருக்காத. பொம்பளை இடத்துல நீ வந்து குளிச்சாலும் போலீஸ் பிடிச்சிரும், ஓடு.
என்ன கோவப்படுது? தனியாக குளிக்குவான் அந்த பிக்னிக் வந்தேன். நான் போகிறேன். நான் போய் பஸ்ஸில் உட்கார போகிறேன். ஷாப்பிங் பண்ணும்போது மட்டும் முனிசை கூப்பிட்டு போகணும். என்ன பாட்டிகள்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க? என்னைய பார்த்தா அவனுக்கு பாட்டி மாதிரியே தெரியுது. சாரி லட்சுமி அக்கா, நான் அந்த பாட்டியை சொன்னேன். உன் ஃப்ரெண்டுக்கு எதாவது நான் கடை போட்டேன்ல, அந்த கடுப்புல பேசாதப்பா. ஐயோ லட்சுமி அக்கா, அந்த கடை தான் என் ஃப்ரெண்டு இல்லாமல் நொறுக்கிட்டானே, நான் அதை பற்றி பேசவே இல்லையே. உன் ஃப்ரெண்டுக்கு இருக்கு ஒரு நாள், உங்க அப்பாக்காக விட்டுருக்க பாத்துக்கோ. ஏப்பா தம்பி, என்னைய தூக்கிட்டு போப்பா. திரிசாவுக்கு தம்பி தானே, நான் உனக்கு மூத்தத்தை. வாங்க பெரியத்தை, நான் தூக்குறேன். ஆரா கிளவிக்கு வந்த வாழ்வ நம்மள தூக்க இப்படியா ஆள் இல்லையே. ஏப்பா தம்பி, அடுத்த ரவுண்டு நான். எம்மாடி செத்துருவோம் போல இன்னைக்கு. கையில் மிதக்கும் கனவாணி, கைகால் முளைச்ச காத்தாணி. பெரியத்தை, இந்த பாட்டுலாம் நீங்க படிக்கக்கூடாது. சரிப்பா விட்டுரு. நம்மள தூக்கிட்டு போக ஒரு நாதியும் இல்லையே. ஏ சும்மா இருமா. இந்த லட்சுமி ஏன் கடனே இருக்கா? பூக்கடை போனதுல இருந்தே இப்படித்தான் இருக்கா. என்னையே தூக்கிட்டு போவா வருவானான்னு தெரிலையே, காத்திருப்போம்.